புதிய சமச்சீர் கல்வி 6ஆம் வகுப்பு தமிழ். இயல் 1 தமிழ் தேன். கற்றல் நோக்கங்கள். செய்யுளின் பொருளை சொந்த நடையில் கூறுதல் எழுதுதல். தமிழ் மொழியின் இனிமையை உணர்ந்து போற்றுதல். தமிழ் மொழியின் தனி சிறப்புகளை பட்டியலிடுதல். தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்குகளை உருவாக்குதல். எழுத்துகளின் வகை தொகைகளை அறிதல். இயல் 1 பகுதி 1. இன்பத்தமிழ். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஆசிரியர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும். நிருமித்த உருவாக்கிய. சமூகம் மக்கள் குழு. விளைவு வளர்ச்சி. அசதி சோர்வு. பாடலின் பொருள். தமிழுக்கு அமுது என்று பெயர். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவையாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோள் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். நூல்வெளி. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. கற்றவை கற்றபின். இன்பத்தமிழ் என்ற பாடலை இனிய ஓசையுடன் பாடுக. தமிழை அமுது, நிலவு, மனம் என்று பெயரிட்டு அழைப்பது பற்றி கலந்துரையாடுக. தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பும் பெயர்களை பட்டியலிடுக. தமிழ் கவிதைகள், பாடல்களை படித்து மகிழ்க. எடுத்துக்காட்டு: தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஆசிரியர் காசி ஆனந்தன். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். விடை அ சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். விடை ஈ அசதி. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. விடை ஆ நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்
தமிழெங்கள். விடை ஆ தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. விடை ஆ அமுது கூட்டல் என்று. செம்பயிர் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். விடை அ செம்மை கூட்டல் பயிர். இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோள், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு பேர், நேர். இயல் 1 பகுதி 2. தமிழ் கும்மி. கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். எழுதியவர் பெருஞ்சித்திரனார். சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல் கோள். மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு கால பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பாடலின் பொருள். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி. நூல்வெளி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. கற்பவை கற்றபின் தமிழ் கும்மி பாடலை இசையோடு பாடி மகிழ்க. பின்வரும் கவிதை அடிகளை படித்து மகிழ்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒலி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. ஆசிரியர் வாணிதாசன். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். விடை ஆ மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. விடை அ மேதினி. செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். விடை ஈ செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். விடை அ பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும்.
விடை அ பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. விடை அ எட்டு திசை. இயல் 1 பகுதி 3 வளர்தமிழ். மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது. உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். மூத்த மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் கூறிய கருத்து தமிழ்த்தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படியென்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எடுத்துக்காட்டு: ஆ கூட்டல் மு கூட்டல் து, அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துகளாகவே அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு: வலஞ்சுழி எழுத்துக்கள் அ, ஏ, ஔ, ந, ஞ. இடம்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. தெரிந்து கொள்வோம். சொல் தமிழ். முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம். மேற்கோள்: தமிழின் கிளவியும் அதனோரற்றே. தொல்காப்பியத்தில் 386வது பாடல். தமிழ்நாடு. முதலில் ஆளப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம். மேற்கோள்: இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின். வஞ்சி 165வது பாடல். தமிழன். சொல் தமிழன். முதலில் ஆளப்படும் இலக்கியம் அப்பர் தேவாரம். மேற்கோள்: தமிழன் கண்டாய். திருத்தாண்டகம் 23ஆம் பாடல். சேர்மை மொழி. சேர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை, அஃறிணை என இருவகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை, அல் கூட்டல் திணை
உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ் மொழி. தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சுட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். சான்றாக, பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக, மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. தெரிந்து கொள்வோம். தாவர இலைப்பெயர்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை இவற்றின் தாவர இலைப்பெயர் இலை. அகத்தி, பசலை, முருகை தாவர இலைப்பெயர் கீரை. அருகு, கோரை தாவர இலைப்பெயர் புல். நெல், வரகு தாவர இலைப்பெயர் தாள். மல்லி தாவர இலைப்பெயர் தழை. சப்பாத்தி கள்ளி, தாழை தாவர இலைப்பெயர் மடல். கரும்பு, நாணல் இவற்றின் தாவர இலைப்பெயர்கள் தோகை. பனை, தென்னை இவற்றின் தாவர இலைப்பெயர் ஓலை. கமுகு, பாக்கு இவற்றின் தாவர இலைப்பெயர் கூந்தல். புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குவது தமிழ்மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்த நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துகள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அஃது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. தமிழ் எண்களை அறிவோம். 1 க, 2 உ, 3 ஞ, 4 ச, 5 ரு, 6 சா, 7 எ, 8 அ, 9 கூ, 10 க சுழியம். மூத்த மொழியான தமிழ், கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது.
இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமையல்லவா? 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களும் அவை இடம்பெற்றுள்ள நூலும். சொல் வேளாண்மை இடம்பெற்ற நூல் கலித்தொகை 101, திருக்குறள் 81. சொல் உழவர் இடம்பெற்ற நூல் நற்றிணை 4. சொல் பாம்பு குறுந்தொகை இடம்பெற்ற நூல் குறுந்தொகை 239. சொல் வெள்ளம் இடம்பெற்ற நூல் பதிற்று 10, 15. சொல் முதலை இடம்பெற்ற நூல் குறுந்தொகை 324. சொல் கோடை இடம்பெற்ற நூல் அகநானூறு 42. சொல் உலகம் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56, திருமுருகாற்றுப்படையில் 1. சொல் மருந்து இடம்பெற்ற நூல் அகநானூறு 147, திருக்குறள் 952. சொல் ஊர் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் அகத்திணையியல் 41. சொல் அன்பு இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் களவியல் 110, திருக்குறள் 84. சொல் உயிர் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56, திருக்குறள் 955. சொல் மகிழ்ச்சி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் கற்பியல் 142, திருக்குறள் 531. சொல் மீன் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை 54. சொல் புகழ் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் வேற்றுமையியல் 71. சொல் அரசு இடம்பெற்ற நூல் திருக்குறள் 554. சொல் செய் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை 72. சொல் செல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் 75, புறத்திணையியல். சொல் பார் இடம்பெற்ற நூல் பெரும்பாணாற்றுப்படை 435. சொல் ஒளி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 48. சொல் முடி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் வினையியல் 206. கற்பவை கற்ற பெண் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ் என்பது பற்றி கலந்துரையாடுக. தமிழ் பேச தெரியாத குடும்பத்தினர் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளனர். அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தர விரும்பும் 10 தமிழ் சொற்களை பட்டியலிடுக. வாழ்த்துக்களை தமிழில் கூறுவோம். எடுத்துக்காட்டு: பிறந்த நாள் வாழ்த்து: நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆசிரியர் அறிவுமதி. மதிப்பீடு: தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. விடை ஆ பழமை. இடப்புறம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். விடை இ இடம் கூட்டல் புறம். சீரிளமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. விடை ஆ சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். விடை ஆ சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினித் தமிழ். விடை ஆ கணினித் தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். விடை ஆ பாரதியார்.
மா என்னும் சொல்லின் பொருள். விடை இ விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனி சிறப்பு நாள்தோறும். இயல் 1 பகுதி 4. கனவு படித்தது. கடிதம். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா? இடம் மதுரை. நாள் 12/5/2017. அன்புள்ள அத்தைக்கு வணக்கம். நான் நலம். நீங்கள் நலமா? என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆமத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்துக் கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே, நினைவிருக்கிறதா? அன்புள்ள அத்தை, நான் நலம். நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். தங்கள் அன்பிற்குரிய இன்சுவை. அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கமளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே. அக்கடிதங்களை அறிவு கருவூரங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. இடம் சென்னை. நாள் 4/3/2006. அன்புள்ள இன்சுவை, நான் இங்கு நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் எனும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை எனும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். தொல்காப்பியம்.
கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு 10. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய். நீ வெல்வாய். உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன். அன்புடன் உன் அத்தை நறுமுகை. நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றை தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன். சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன். அதற்கேற்ப பணியாற்றுவேன். நன்றி அத்தை. அன்புடன் இன்சுவை. தெரிந்து கொள்வோம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆ.பெ.ஜே. அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை. சிவன். கற்பவை கற்றபின். இக்கடிதத்திற்கு நீங்கள் விரும்பும் வகையில் வேறொரு தலைப்பிடுக. உங்கள் எதிர்கால கனவு குறித்து ஒரு கடிதம் எழுதுக. இன்சுவையின் எண்ணம் நிறைவேற காரணங்களாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள்? கனவு பலித்தது என்ற தலைப்பு இக்கடிதத்திற்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை விளக்குக. மதிப்பீடு. அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக. இயல் 1 பகுதி 5. தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதனை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. அவை எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துகள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஒலித்து பார்த்து உணர்வோம். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. குறுகி ஒலிக்கும் அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம்,
இ இர் இல் இவ் இழ் இல் இர் இன் ஆகிய 18 மெய் எழுத்துக்கள் ஆகும். மெல்லினம் இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன். வல்லினம் இக் இச் இட் இத் இப் இர். இடையினம் இ இர் இல் இவ் இழ் இல். மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஒலித்து பார்த்து உணர்வோம். இக் இச் இட் இத் இப் இர் ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. இ இர் இல் இவ் இழ் இல் ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. உயிர்மெய் மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துகளும் உயிர்மெய் எழுத்துகள் ஆகும். மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துகளையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படுத்தலாம். ஆய்த எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துகள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக்கு எனப்படும் ஆய்த எழுத்தாகும். ஆய்த எழுத்தை ஒலிக்க ஆகும் களவு அரை மாத்திரை அக்கு. கற்பவை கற்றபின் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி. எடுத்துக்காட்டு கபிலர் க ஒரு மாத்திரை, பி ஒரு மாத்திரை, ல ஒரு மாத்திரை, இர் அரை மாத்திரை. விடை 3½ மாத்திரை. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. கேள்வி: பழமொழியின் சிறப்பு. பழமொழியின் சிறப்பு என்ன? சுருங்க சொல்வது. விடை ஆ சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன. உழைத்து தேடும் பொருளால் நாம் பெறுவன உணவு, உடை, உறைவிடம். கலைச்சொற்கள் அறிவோம். வலஞ்சுழி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தேடுபொறி சர்ச் என்ஜின். தொடுதிரை டச் ஸ்கிரீன். முகநூல் ஃபேஸ்புக். செயலி ஆப். புலனம் வாட்ஸ்ஆப். மின்னஞ்சல் இமெயில்.